தேவஜனங்கள் துன்மார்க்கனாக மாறின பிற்பாடு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சா? வேதம் சொல்கிறது, தேவனை விட்டு என்ன செஞ்சாங்க? தூரமாக விலகி போனார்கள். அல்லேலூயா. தூரமாக விலகி போனது மாத்திரமல்ல, தேவனை விட்டு சோரம் போகிறவர்களாக, சோர்ந்து போகிறவர்களாக, அதாவது தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக என்ன செஞ்சார்களா? மாறிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவங்கெல்லாம் என்ன செய்யப்படுவாங்களா? சங்கரிக்கப்படுவார்கள், நாசமாய் போவார்கள் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு? வேதத்தில் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன், என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. வேதம் சொல்றது, தேவஜனமாக இருந்த அநேக தேவ பிள்ளைகள் துன்மார்க்கனாக மாற ஆசைப்பட்டதுனால அவங்க வாழ்க்கையில் எங்க போயிட்டாங்கன்னா, சோர்ந்து போய் தேவனை விட்டு விலகியே போய் விட்டார்கள். அல்லேலூயா. தேவனை விட்டு விலகி இருக்கிறீர்களா என்பதை குறித்து ஒரு கேள்வி என்ன செய்யணும்? கேட்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகும்படியான பிரச்சனைகள் அவனை தொடர்ந்து வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறான், விலகி போய்விடுகிறான். சாத்தானுக்கு தெரியும், தேவ ஜனங்களை சோர்ந்து போக பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க தேவனை விட்டு தானால என்ன செஞ்சிருவாங்க? விலகி போய்விடுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நன்மைகளை நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு தொடர் செய்தியை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் தொடர்ந்து தியானித்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. தாவீதுனுடைய அனுபவத்தில் இருந்து பல வாரங்களாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்ன சத்தியம் அது? தாவீதும் அநேக தேவஜனங்களும் சர்க்கிளான ஒரு இடத்திற்கு என்ன செய்தார்கள்? போனார்கள். அல்லேலூயா. தாவீதும் தேவஜனங்களும் எங்கே போனாங்க? சர்க்கிளான இடத்துக்கு போனாங்க. சர்க்கிளான இடத்திற்கு அவர்கள் போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது, துன்மார்க்கமான மனிதர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. துன்மார்க்கமான மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தது மாத்திரமல்ல, அவன் மேல் என்ன செஞ்சாங்களாம்? பொறாமை கொண்டார்கள். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று சொன்னால் அவருடைய சரியான விளக்கம், தாவீதும் தேவஜனங்களும் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையினாலே கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவஜனங்களுடைய வாழ்க்கை துன்மார்க்கனுடைய பார்வையில் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கணும். அல்லேலூயா. இவர்கள் நன்றாக ஜெபிக்கிறார்கள், இவர்கள் முகத்தில் ஒரு தெய்வ பிரசன்னம் இருக்கிறது, என்ன சமாதானமாக இவர்கள் வாழ்கிறார்கள், அவர்களோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. இந்த அருமையான சகோதரி, இந்த அருமையான சகோதரன், இந்த அருமையான கிறிஸ்தவ குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அந்த வீட்டில் என்ன இல்லை? சண்டை இல்லை, அந்த வீட்டில் சச்சரவு இல்லை, அந்த வீட்டில் அவலட்சணமான செயல்பாடுகள் இல்லை, அந்த வீட்டில் எவ்வளவு மேன்மையான காரியங்கள், நல் நடத்தைகள், நற்கிரியைகள் எல்லாம் இருக்கிறது. என்ன வாழ்க்கைடா இது! வாழ்ந்தால் இந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு செய்யணும், வாழ வேண்டும் என்று தேவ ஜனங்களை பார்த்து துன்மார்க்கனும் அக்கிரமக்காரனும் கவர்ந்து இழுக்கப்பட்டு நம்ம பார்த்து பொறாமப்பட்டு நம்ம தேடி என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா.
இங்கே என்ன நடக்கிறது? துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்த்து தேவஜனங்கள் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏன் வேதம் சொல்லுது? அவர்களுக்கு சாகிற வரைக்கும் என்ன இல்லை? துன்பம் இல்லை, வாதைகள் இல்லை, வேதனைகள் இல்லை. அல்லேலூயா. அங்க பலன் எப்படி இருக்கான்? உறுதியாக இருக்கிறது, குன்றி போகவில்லை. கை வலிக்கி, கால் வலிக்கி, கண் வலிக்கி, இடுப்பு வலிக்கி, அந்த வார்த்தைக்கு அங்க இடம் இல்லை. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. எப்போ பார்த்தாலும் கண்ணீர், எப்போ பார்த்தாலும் அழுக, எப்போ பார்த்தாலும் புலம்பல், அதங்க இல்லை. அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், பலனுடையவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விரும்புவதை விட அதிகமாக அவங்களுக்கு என்னதான் நடக்குது. அல்லேலூயா. நாம எதை விரும்புகிறோமோ அது நினைச்ச மாட்டேங்க, நடக்கவே மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவன் எதை விரும்புகிறானோ அதை விட அவனுக்கு அதிகமாக நிறைவேறுகிறது. அல்லேலூயா அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் பெருமை உள்ளவர்களாக என்ன செய்கிறாங்களா? நடக்கிறார்கள். அவருடைய வாய் எப்படி இருக்கு? அகந்தையாக பேசுகிறது. அது மாத்திரமல்ல, சீர்கெட்டு போய் வாழுகிறார்கள். ஆனால் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. துன்மார்க்கன் சீர்கெட்டு போய் வாழ்கிறான், பெருமையாக பேசுகிறான். அவன் விரும்புவதை விட அவனுக்கு என்ன செய்யுது? அதிகமாக நடக்குது. பலன் எப்படி இருக்குது? உறுதியாக இருக்குது. அல்லேலூயா. இதெல்லாடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவன் துன்மார்க்கனை பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டு அவன் போகிறதால என்ன செய்கிறானா? போகிறான் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அவன் தேவ ஜனங்கள், தேவனுடைய மனிதர்கள் சறுக்கலான இடத்திற்கு போவதற்கு காரணம் துன்மார்க்கமான மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டு பொறாமைப்பட்டது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி போன தேவஜனங்கள் எப்படி மாறிட்டாங்க? துன்மார்க்கனை பார்த்து பின்பற்றி போன தேவஜனங்கள் எப்படி மாறிட்டாங்க? துன்மார்க்கமான தேவஜனங்களா மாறிட்டாங்க. சத்தமா சொல்லுங்க, துன்மார்க்கனை போல மாறிட்டாங்க. அல்லேலூயா. அவன் துன்மார்க்கனை போல அவர்கள் மாறின உடனே அவங்களுடைய மனநிலையெல்லாம் என்ன செஞ்சிருது? மாறிவிட்டது. எப்படி மாறுகிறது? தேவன் நம்மை கவனிப்பதில்லை, தேவன் நாம் பண்ணுகிற சேட்டையெல்லாம் பார்ப்பதில்லை. துன்மார்க்கனையும் அவர் கவனிக்க மாட்டேங்காரு, நம்மளையும் கவனிக்க மாட்டார். அதனால் நம்ம இஷ்டத்திற்கு என்ன செய்யலாம்? வாழலாம் என்கிற ஒரு வழியில் தேவஜனங்கள் திரும்புகிறார்கள். அல்லேலூயா. அடுத்தால துன்மார்க்கனை மாறின பிறகு அவங்க மனநிலை எப்படி போகுது? ஆஸ்தி என்ன செய்யணும்? பெருக பண்ணணும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையில், தேவனுடைய சத்தியத்தில், தேவனுடைய அன்பில், தேவனுடைய வேத வசனங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்பதை எல்லாம் விட்டுட்டு எதில் பெருகணும்? ஆஸ்தியில் பெருகணும். நல்ல சம்பாதிக்கணும். அல்லேலூயா. நல்ல பணத்தை பெருகணும். எதுக்காக? சுகமாக ஜீவியம் பண்ணதுக்கு. அல்லேலூயா. 4 காசு இருந்தால் தான் எப்படி வாழ முடியும்? சுகமாக வாழ முடியும் என்பதற்காக தேவஜனங்கள் துன்மார்க்கனை பார்த்து துன்மார்க்கனாக மாறி ஆஸ்தியை பெருக்க பண்ணுவதிலும் சுகஜீவியமாய் வாழ்வதிலும் எப்படி இருந்தாங்களாம்? குறியாக, லட்சியவாதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி இருந்ததுனால அவர்கள் என்ன செய்தார்கள்? கீழே விழுந்தார்கள். சறுக்கலான இடத்திலே போய் நின்று கீழே விழுந்தார்கள் என்று நம்ம கடந்த வாரம் வரைக்கும் நம்ம தியானம் பண்ணோம். அல்லேலூயா. இன்றைக்கு 3வது ஒரு பகுதியாக தேவஜனம் துன்மார்க்கனாக மாறி சறுக்கலான இடத்திற்கு போய் கீழே விழுந்து போனதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தியானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புத்தகம் 73ஆம் சங்கீதம் 73 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 73:27. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், துன்மார்க்கனாக மாறின தேவஜனங்கள் உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்களாக மாறி நாசமடைந்தார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அவர்கள் சோரம் போய் அனைவரும்
சங்கரிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த வசனத்தை விளங்கணுங்கிறதுக்காக தான் அப்படி வாசிக்கேன். அல்லேலூயா. மூன்றாவதாக, தேவஜனங்கள் துன்மார்க்கனாக மாறின பிற்பாடு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சான்? வேதம் சொல்கிறது, தேவனை விட்டு என்ன செஞ்சாங்க? தூரமாக விலகி போனார்கள். அல்லேலூயா. தூரமாக விலகி போனது மாத்திரமல்ல, தேவனை விட்டு சோர்ந்து போகிறவர்களாக, அதாவது தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக என்ன செஞ்சார்களாம்? மாறிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவங்கெல்லாம் என்ன செய்யப்படுவாங்களாம்? சங்கரிக்கப்படுவார்கள், நாசமாய் போவார்கள் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு? வேதத்தில் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், என்ன செஞ்சிடக்கூடாது? நினைச்சிடக்கூடாது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, தேவஜனமாக இருந்த அநேக தேவ பிள்ளைகள் துன்மார்க்கனாக மாற ஆசைப்பட்டதுனால அவங்க வாழ்க்கையில் எங்கே போயிட்டாங்களா? சோர்ந்து போய் தேவனை விட்டு விலகியே போய்விட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு தேவனை விட்டு விலகி இருக்கிறீர்களா என்பதை குறித்து ஒரு கேள்வி என்ன செய்யணும்? கேட்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகும்படியான பிரச்சனைகள் அவனை தொடர்ந்து வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறான், விலகி போய்விடுகிறான். அவன் விலகி போயிடுவதற்கு முன்பதாக அவனுக்கு நடக்கிற முதல் சம்பவம் சோர்வு. என்னது? சோர்ந்து போயிருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. சாத்தானுக்கு தெரியும், தேவ ஜனங்களை சோர்ந்து போக பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க தேவனை விட்டு தானால என்ன செஞ்சிருவாங்க? விலகி போய்விடுவார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள்லாம் தேவனை விட்டு விலகி இருக்கிறீர்கள் என்பதற்கான முதல் அடையாளமே நீங்கள் தேவனை விட்டு சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. நாம் தேவனை விட்டு சோர்ந்து போகிறது என்பது தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. நாங்கள்லாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமே, நாங்கள்லாம் பின்வாங்கியா போயிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று செய்வோம் உங்களுக்கு வரும். ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இந்த ஜனங்கள் என்னிடத்திலே சேர்ந்து என்னை கனம் பண்ணி அவர்கள் இருதயத்திலே என்னை விட்டு தூரமாக விலகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்னை சேர்ந்து. முதல்ல என்னது? அது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து. அல்லேலூயா. வாயினால் மாத்திரம் இல்லை, நம்முடைய சரீரங்களே யாரிடத்துல தான் சேர்ந்துருக்கு? தேவனிடத்தில் தான் சேர்ந்துருக்கு. அல்லேலூயா. வாயினாலாம் தோத்திரம் பண்ணுகிறது, ஜெபம் பண்ணுகிறது, துதிக்கிறது, அந்த வாயினால் மாத்திரம் வைக்கிற செயல்படுகிற அந்த காரியங்கள். அல்லேலூயா. அதே மாதிரி கை தட்டுகிறது, தேவனுடைய ஆலயத்திற்கு கால்களினாலே நடந்து வருவது, முழங்கால் போடுவது, கண்களினாலே வேதத்தை வாசிப்பது, வேதத்தை படிப்பது, இப்படி எல்லாமே சரீரங்களினாலே தேவனை சேர்ந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிற சில அடையாளங்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, சும்மா வர முடியுமா? கோயிலுக்கு ஒரு அலுவலகம் பார்க்கலாம். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இந்த பனியில் எழும்பணும், எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு குளிர், எத்தனை சாத்தானுடைய போராட்டம் வீட்டில். அல்லேலூயா. கோயிலுக்கு கொண்டு வருவதற்கு, கூட்டி கொண்டு வருவதற்கு ஆள் கிடையாது. கோயிலுக்கு போண்டாமாங்கிற பிரச்சனை வீட்டில். அது மாத்திரமில்லை, ஒன்று தண்ணிக்கு இழுத்தா ஒன்று எண்ணுங்களுக்கு தரைக்கு இழுக்கு, என் சரீரமே குளிரன்னு செய்யுது, ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போகுது. இப்படி காலையிலே இந்த ஆராதனைக்கு வருவதற்கு பல பாடுகள். அல்லேலூயா. சாப்பிடவா, சாப்பிடாண்டமா, எப்படி போவது, இப்படி பல யோசனைகள், பல கேள்வி. அல்லேலூயா. இதிலையும் தாண்டி நான் எங்கே வந்திருக்கேன்? சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சாதாரணமான விஷயமா? அல்லேலூயா.
கின்னஸ் புக்கில் போட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அலுவலகம் பார்க்கலாம். இப்படித்தான் இந்த சபையில் மட்டும் இல்லை, எல்லா சபைகளிலும் நினைத்து கொண்டு வருகிற உண்டு. அல்லேலூயா. எப்படியாவது எனக்கு கோயிலுக்கு என்ன செஞ்சிடணும், ஆலயத்திற்கு போயிடணும். அல்லேலூயா. மழை வந்தாலும் இடி விழுந்தாலும் என்ன செஞ்சிடணும், போயிடணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு நம்ம மேலே வருத்தப்படுதாரோ இல்லையோ, யார் வருத்தப்படுவா? நம்ம போதகர் என்ன செய்வார்? வருத்தப்படுவார். பிரசங்கத்திலே என்ன செஞ்சிருவார்? தீட்டுன்னு தீட்டுவார். இப்படிங்கிற தப்பான எண்ணங்கள் எல்லாம் பயந்து ஆலயத்துக்கு ஓடி என்ன செஞ்சிருவாங்க, நிறைய பேர் வந்துடுவாங்க. அல்லேலூயா. இப்படி சரீரங்களினாலே தேவனை சேர்ந்து வருகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இங்கே வந்து ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தோடு உட்கார்ந்துருக்கிற தேவ ஜனங்கள். அல்லேலூயா. நீங்கள் உண்மையிலே தேவனை கனம் பண்ணுகிறதுனால தான் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போகணுமே, கர்த்தரை மகிமைப்படுத்தணுமே தான் வந்திருக்கீங்க, சும்மெல்லாம் வரலை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நீ உன் வாயினால் துதிச்சு ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து கையை தட்டி கரங்களை உயர்த்தி என்னை மகிமைப்படுத்தி எல்லாம் செஞ்சாலும் உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி போயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் இருதயம் தேவனோடு நெருங்கி நிற்கிறதா, தேவனை விட்டு தூரமாக விலகி நிற்கிறதா? அல்லேலூயா. உங்கள் மனசாட்சியில் உங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ஆலயத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் இருதயம், உங்கள் மனம் தேவனோடு இசைந்தவர்களாக இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா? அது உங்கள் மனம் எங்கேயோ தூரமாக எதையோ யோசித்து கொண்டு, எதையோ சிந்தித்து கொண்டு, ஒருவேளை குடும்பத்தினர்களையோ, கணவனையோ, மனைவியையோ, பிள்ளைகளையோ, தொழிலையோ, வேலையையோ, எதையோ ஒரு காரியத்தையோ சிந்தித்து கொண்டு இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இது எங்கே இருக்குது? தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது. தூரமாக இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் பின்வாங்கி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? புரியுறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி தேவனை விட்டு பின்வாங்கி இருப்பவர்கள் தான் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? விலகி அப்படியே போயிடுவாங்க. அல்லேலூயா. முதல்ல ஒழுங்காக வந்தவங்க, ஒழுங்காக பாட்டு படித்தவங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஒழுங்காக ஆலயத்தில் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சல் உண்டாகும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இறுதியில் ஒரே அடி ஆண்டரை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? பின்வாங்கி போய் சோர்ந்து போய் விடுவார்கள் என்பதை விட விழுந்து போவார்கள் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. சோதனை யோசித்து பாருங்க. தேவஜனமாக இருந்த நீ துன்மார்க்கனை பார்த்து அவனை போல வாழணும்னு ஆசைப்பட்டதுனால எங்கே போயிட்ட? தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டீர்கள் என்று தாவீது சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அநேகர் இதனாலே விழுந்து போய் விடுகிறார்கள். விழுந்து போகனா ரோட்டில் போகும்போது பொத்துன்னு கால் தடுமாறி விழுறதில்ல, குடும்பமே விழுந்து போகிற ஒரு வாழ்க்கை, குடும்பமே வேதனைப்படுகிற ஒரு வாழ்க்கை, குடும்பமே நாசமாய் போய் சங்கரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. எவ்வளவு வேதனையான ஒரு வாழ்க்கை பாருங்கள். தேவஜனமாக இருந்து ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய நீங்கள் இன்னைக்கு தேவனை விட்டு பின்வாங்கி போனதுனால, விழுந்து போனதுனால உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். நாசமாக போச்சேன் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது. அல்லேலூயா. இவனால் என் குடும்பம் என்ன செஞ்சுட்டு நாசமாக போயிட்டு. அல்லேலூயா. இவளால் என் குடும்பம் நாசமாக போயிட்டு, என் புருஷனால் போயிட்டு, என் மனைவியால் போயிட்டு, என் மகனால் போயிட்டு, என் மகளால் போயிட்டு, எல்லாராலையுமே என் குடும்பம் எப்படி போயிட்டு நாசமாக போயிட்டு. அல்லேலூயா. இதுக்கு முதல் வித்து போட்டது யாரு? நாம தாங்கிறத நம்ம சொல்லவே மாட்டோம். அல்லேலூயா. என்னால் தான் என் புருஷன் நாசமாக போனார், என்னால் என் மனைவி நாசமாக போனா, என்னால் தான் என் பிள்ளைகள் நாசமாக போச்சு, எல்லாமே என்னால் தான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், உணரவே மாட்டோம். நம்மளை மட்டும் தவிர்த்து விட்டு வேறு எல்லாரும் மேலே என்ன செய்வோம், பழி போடுவோம். அல்லேலூயா. நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி இருக்கிறீங்களா? தேவனை விட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா?
தேவனை விட்டு விலகி போயிருக்கிறீங்களா? தான் யோசிங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயம் தேவனை விட்டு விலகி இருக்குமானால் நீங்கள் தேவனை விட்டு என்ன செஞ்சிட்டீங்க? விலகி போயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் தேவனை விட்டு விலகி இருக்குமானால் நீங்கள் தேவனை விட்டு எங்கே போயிட்டீங்க? பின்வாங்கி போய்விட்டீர்கள். சபையை விட்டு போகிறது மாத்திரமல்ல, ஜெபத்தில் குறை வருவது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிப்பதிலே குறை வருவது மாத்திரமல்ல, தேவனுடைய காரியங்களில் எல்லாம் நீங்கள் தூரமாக இருந்தாலே நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி சோர்ந்து போய்விட்டீர்கள். இந்த பின்மாற்றத்திற்கு யாரையோ ஒருவனை ஒருத்தி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? காரணம் சொல்லக்கூடாது. நீங்கள் தான் காரணம் என்பதை என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம் இருக்கிறது, குடும்பத்தார் அடுத்தவங்களே டக்குன்னு பழி போட்டுருவாங்க. புருஷன் பொண்டாட்டி மேலே பழிய போட்டுருவான், பொண்டாட்டி புருஷன் மேலே பழிய போட்டுருவா. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலே பழிய போட்டுருவோம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே பழிய போட்டுருவாங்க. பொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, புருஷனும் கிடையாது, தனிக்கட்ட. இந்த தனிக்கட்ட பின்வாங்கி போகிறது என்று சொன்னால் யார் மேலே பழிய போட முடியும்? சபை மேலே பழிய போடுவாங்க, தேவன் மேலேயே பழிய போடுவாங்க. அல்லேலூயா. மொத்தத்தில் தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டீர்கள் என்று சொன்னால், விலகி போய்விட்டீர்கள் என்று சொன்னால், உங்கள் இருதயத்தில் நீங்கள் தேவனோடு வைத்திருக்கிற உறவிலை காணப்பட்ட விரிசல் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சோத்திரம். இப்படி விரிசலாகி விலகி போய் பின்வாங்கினவர்கள் தேவனை விட்டு எப்படி இருப்பாங்க? தூரமாக இருப்பாங்க. அல்லேலூயா. இங்கே பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கீங்க, இருதயத்தில் எப்படி இருப்பீங்க? தூரமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ உங்கள் இருதயம் இங்கே இருக்கா தூரமாக இருக்கான்னு யோசிங்க. அல்லேலூயா. இருதயம் இங்கே இருக்கிறதா தூரமாக இருக்கிறதான்னு யோசிங்க. அல்லேலூயா. அப்போ தேவனை விட்டு தூரமாகி போகிறவர்கள், பின்வாங்கி போனவர்கள், விட்டு விலகி போனவர்கள், விழுந்து போனவர்கள் எப்படி வாழ்வாங்க தெரியுமா? ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் இன்னைக்கு ஜெபிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், வாசிக்க பார்க்கலாம். தேவனை விட்டு தூரமாகி போகிறவர்கள் எப்படி வாழ்வார்கள், அவர்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 119 150வது வசனத்தை வாசிங்க. தீவினை பின்பற்றுகிறவர்கள், தீமையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாக இருக்கிறார்கள். வேதத்திற்கு தூரமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, தீவினையை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய வேதத்திற்கு தூரமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. தீவினை என்று சொன்னால் தீமைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தீவினை என்னது? தீமைகள் அப்படின்னு அர்த்தம். நாமெல்லாம் தீமை செய்கிறவர்களாக இருந்தா வேதத்திற்கு எப்படி இருக்கிறோம்? தூரமாக இருக்கிறோம். ஆனால் வேதத்தை தூக்கி கையில் செஞ்சுருப்போம், இறுக்கி பிடிச்சிருப்போம், வேதத்தை வாசிப்போம், வேதத்தை 4 பேருக்கு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் தீமையை செய்கிற ஒரு பிள்ளைகளாக, தேவ ஜனமாக, தேவனுடைய மனிதர்களாக, மனுஷியாக வாழ்ந்தா நம்ம எங்கே இருக்கிறோம்? தேவனை விட்டு இருதயத்தில் தூரமாக இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோசிங்க, நீங்கள் ஆலயத்திற்குள்ளே வந்திருந்தாலும் தீமையான காரியங்களை நீங்கள் செய்தால், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டாருக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு, வேலை செய்கிற இடங்களிலே, தொழில் செய்கிற இடங்களிலே நீங்கள் தீமைகளை செய்கிறவர்களாக இருந்தால், வேதம் சொல்கிறது நீங்கள் தேவனை விட்டு, தேவனுடைய வேதத்தை விட்டு எங்கே இருக்கிறீங்க? தூரமாக இருக்கிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனை விட்டு விலகி போய்விட்டீர்கள், நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் வாய் தேவனை மகிமைப்படுத்துகிறது. நீங்கள் தேவனை கனம் பண்ணுவதை போல உங்கள் வாழ்க்கையை காட்டிக்கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நீங்க தீமையை செய்தால் தேவனை விட்டு எங்க இருக்கிறீங்க? தூரமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. தீமை செய்கிறீங்களா? நீங்கள் தீமை செய்திருக்கிறீர்களா? நன்மையை விட தீமையை யாருக்காவது செஞ்சிருக்கீங்களா? தீமன் சொன்ன உடனே அருவாளை தூக்கிட்டு போய் வெட்டுறதுன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அல்ல கத்தியை கொண்டு போய் குத்துறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய தீமைகளை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தீமைகளை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களா? இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. சிந்திக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்காரன் தீமை செய்கிறவனாக இருப்பான், வீட்டுக்காரி தீமை செய்கிறவளாக இருப்பா,
பெற்றோர்கள் தீமை செய்கிறவங்களாக இருப்பாங்க, பிள்ளைகளும் தீமை செய்கிறவங்களாக இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்கள், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை கனப்படுத்துகிற நீங்கள் தீமை செய்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, தீமை செய்தவர்களுக்கு பதில் தீமை என்ன செய்யாத, செய்யாத. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ என்ன யாசனா, நான் பதிலுக்கு அவளை யாசனை, நீ முடிஞ்சாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவன் என்ன அடிச்சான், அதனால பதிலுக்கு நான் அடித்தேன், நீ முடிஞ்சாச்சு, விழுந்தாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுநாதரையே ஒருத்தன் அடிக்கும் பொழுது இயேசுநாதர் என்ன செய்யலை, தடுக்கலை. அல்லேலூயா. ஆமாம், ஏன்பா அடிக்க, பாம்போல கேட்டார். அல்லேலூயா. பரிதாபமாக கேட்டார். அல்லேலூயா. நாம இருந்தால் கையை ஓங்கும் போதே, கையை ஓங்குனா அடுத்தால ஓங்குவதற்கு என்ன இருக்காது, கையே இருக்காது. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. உன் கையென்ன என்ன செஞ்சிருவேன், துண்டா வெட்டிடுவேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வேதம் சொல்கிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் எதனால வெல்லு, நன்மையினாலே வெல்லு. நீ தீமை செய்தவனுக்கு நன்மை செய்து பாரு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தா என்ன செய்ய மாட்ட, தீமை செய்யவே மாட்ட. அல்லேலூயா. தீமை செய்தாலும் கூட, சே இப்படி செஞ்சுட்டோமே, என்ன ஜெபம் பண்ணுறோம், என்ன ஸ்தோத்திரம் போடுதோம், கோயிலுக்கு வர போய் கொடுத்தோம், காணிக்கை கொடுக்குறோம், ஊழியம் வர பண்ணி கொடுத்தோம், ஆண்டரை பற்றி நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறோம், சே இப்படி ஒரு தீமையை நான் செஞ்சுட்டேனே, என் புருஷனுக்கு செஞ்சுட்டேனே, என் பொண்டாட்டிக்கு செஞ்சுட்டேனே, பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டேனே, என் தகப்பனுக்கு தாய்க்கு செஞ்சுட்டேனே, அந்த சபையில் உள்ள மக்களுக்கு நான் செஞ்சுட்டேனே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அல்லேலூயா. நான் தீமையிலே அப்படித்தான் இருப்பேன். அல்லேலூயா. நான் தீமை செய்ததை மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா நீ விழுந்தாச்சுன்னு அர்த்தம், நீ தேவனை விட்டு விலகி போயாச்சுன்னு அர்த்தம், நீ தேவனை விட்டு பின்வாங்கி போயாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ அடுத்தால் எங்கே போகிற, விழப்போகிறா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் நாம் தீமையை செய்யவே சொல்லுங்க கூடாது. சத்தமாக சொல்லுங்க, தீமையை செய்யவே கூடாது. அல்லேலூயா. தீமை செய்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் தேவ ஜனங்களாக இருந்தாலும் நீங்கள் யார், வேதத்திற்கு தூரமாக இருக்கிறீர்கள், தேவனை விட்டு தூரமாக இருக்கிறீர்கள், அவரை விட்டு விலகி இருக்கிறீர்கள், அவரை விட்டு பின்வாங்கி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நிறைய தீமை இருக்குது, அதெல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. நல்லது தெரியுதோ தெரியலையோ, தீமை என்னங்கிறது உங்களுக்கு நல்லவே தெரியும். யோசித்து மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், இந்த ஜனங்கள் தேவனை விட்டு விலகி பின்வாங்கி விழுந்து போனதுக்கு என்ன காரணமா, வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினாலே என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனிதனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனை விட்டு தேவஜனம் தூரம் போனதற்கு காரணம், எனக்கு பயப்படுகிற பயம் எப்படி போதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு மனுஷனாலே போதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுங்க அப்படின்னா அந்த பயத்தை பற்றி யார் சரியாக போதிப்பா, யார் சரியாக போதிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க, தேவன் தான் போதிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய மனிதர்கள் தேவ வசனத்திலிருந்து போதிக்க முடியும், தேவன் தான் போதிக்க முடியும். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்னங்கிறத தேவன் தான் போதிக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் அங்கே வேதம் சொல்லுது, தேவன் சொன்ன அந்த பயம்ங்கிற போதனை விட்டுட்டு யார் சொன்ன போதனையை இவங்க பிடிச்சிருக்காங்களா, மனிதன் சொன்ன போதனைகளை, இதுதாங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லட்டா, இவன் உதாரணமாக வாரந்தோறும் தேவனுடைய ஆலயத்திற்கு வரணும்,
வாரத்தில் ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. இது எனக்கு பயப்படுகிற ஒரு பயம், என்னை கனம் பண்ணுகிற ஒரு கனம் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ ஆலய ஆராதனைக்கு வர முடியல. ஒன்று, நமக்கு பலவிதமான வியாதிகள் இருக்கணும், இல்லாட்டி நம்ம சார்ந்தவர்கள் வியாதி படுக்கையில் இருக்கணும், அவங்கள கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, மரித்து போயிருக்க வேண்டும். சாகுறேன்னு சொன்னனால என்ன செஞ்சிட மாட்டோம், செத்து போயிட மாட்டோம். அல்லேலூயா. அவன் ஒருவன் மரித்து போனால் ஆலயத்துக்கு வர முடியாது. ஆனால் ஒரு ஆள் வியாதியில் இருக்கும் பொழுது அல்லது வியாதியில் இருக்கிற ஒருவரை கவனிக்கும் போது ஆலயத்துக்கு வருவதற்கு முடியாது. அதை தேவன் பெரிய விஷயமா பொறுப்படுத்திக் கொள்வதில்லை. அல்லேலூயா. நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன், நல்ல பலமாக இருக்கிறேன், நம்ம என்ன செய்யணும்? ஆலய ஆராதனைக்கு வரணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்படி பயந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆலயத்துக்கு வரும்போதே ஒரு ஆள் நம்மளை சந்திக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நண்பனோ சொந்தக்காரனோ அல்லது சாத்தான் மாதிரி உள்ள ஏதோ ஒரு மனிதனோ சந்திப்பான். அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர் எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு வரலையே? நீங்கள் அப்படியா? ஆமாம், கல்யாணத்துக்கு எனக்கும் கார்டு தந்துருந்தாங்களே. கல்யாணத்துக்கு வாங்க பிரதர், கோயிலுக்கு இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம். சொல்லுங்கங்க, போய்கிடலாம். கடவுள் எதை பார்க்குறாரு? வசனத்தையும் சொல்லுவான். மனிதன் என்ன செய்யறான்? முகத்தை பார்க்குறான். கடவுள் இருதயத்தை பார்க்குறாரு. உன் இருதயம் தேவனோடு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு, தேவனோடு இணைஞ்சிருக்கு. அதனால நீ இன்னைக்கு கோயிலுக்கு போகட்ட பரவாயில்ல, எங்கே வா, கல்யாண வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே இந்த விசுவாசிகள்லாம் கையெல்லாம் செஞ்சிடும். ஒரு மாதிரி படபடப்பாயி, வசனம் கரெக்டாக தானே இருக்குது, மனிதன் தான் முகத்தை பார்ப்பான். பாஸ்டர் தான் யார் கோயிலுக்கு வந்திருக்கா, யார் கோயிலுக்கு வரலை அப்படின்னு பார்ப்பாரு. கல்யாண வீட்டில் அவள் கல்யாணத்துக்கு வந்தானா இவள் கல்யாணத்துக்கு வந்தானா பார்க்க போகிறான்? பார்க்க மாட்டான். அல்லேலூயா. அப்படின்னு நீங்கள் நினச்சி தான் போகிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பாருங்கள், வேதம் சொல்லுது இப்படிலாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி ஒரு துன்மார்க்கம் சொன்ன உடனே கோயிலுக்கு வந்த குடும்பம் அப்படி திரும்பி எங்கே போயிடும்? கல்யாண வீட்டுக்கு போயிடும். அல்லேலூயா. இது யாருடைய கற்பனை? மனுஷனுடைய கற்பனை. இப்படி நிறைய கற்பனைகளை மாற்றி 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 பேசி பேசி ஆண்டவரை விட்டு விலகி போவதற்கான நிறைய காரியங்களை சொல்லி தேவஜனங்களை என்ன செஞ்சிருவான்? விலைக்கிடுவான். ஆனால் உண்மையான தேவஜனம், நீ கல்யாணமா? ஓஹோ, ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வரமாட்டோம்னு தெரியுமா, மாலை எதுக்கே கல்யாணத்தை ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வைக்கான் அப்படின்னு இருதயத்தில் நினச்சிட்டு எங்கே வந்துடணும்? நேராக கோயிலுக்கு வந்துடணும். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள்லாம் இது வர ஆச்சு, எத்தனையோ திருமண காரியங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறதில்ல, கோயிலுக்கு வராமல் போகிறதே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது தேவனாலே எழுதப்பட்ட ஒரு விதி, ஒரு சட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம தேவனுடைய கற்பனையை மதிக்காமல் தந்திரமாக பேசப்படுகிற மனிதனுடைய கற்பனையை மதித்து நம்ம அங்கே போனோம்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? தேவனை விட்டு விலகி போய்விட்டோம். தேவனை நெருங்குகிற அந்த உறவிலே பின்வாங்கி போய்விட்டோம். நாம் இப்போ சர்க்கலான இடத்துல போய் நின்று என்ன செஞ்சிட்டோம்? கீழே இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போகிறதுனால விழுந்துட்டோம். இப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது நீங்கள் தேவனை கனம் பண்ணுகிறது, தேவனை துதிக்கிறது, ஆலயத்துக்கு அப்பப்போ சேருகிறது, ஆராதிப்பு கூடிக்கொள்வதெல்லாம் எதை வச்சு? வெறும் சரீரத்தை வச்சு தானே தவிர உங்கள் இருதயத்தை வச்சு இல்லை. அல்லேலூயா. இருதயம் தூரமாக இருக்கிற நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டீர்கள். முதல்ல ஒரு மனிதன் தேவனை விட்டு பின்வாங்குகிறான் என்று சொன்னால் தேவனுடைய வேதத்தை விட்டு என்ன செய்கிறான்? பின்வாங்கி போய் தூரமாகி போகிறான். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனிதன் தேவனை விட்டு பின்வாங்கி தூரமாகி போகிறான் என்று சொன்னால் அவன் தேவனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்காமல் தேவனுடைய கற்பனைகள் இதுதான் என்று சொல்லி மனிதனுடைய கற்பனைகளை மனிதன் தந்திரமாக தேவஜனங்கள்ட்ட என்ன செய்கிறான்? போதிக்கிறான். அதை தேவனுடைய கற்பனைகள் என்று எண்ணி அநேக தேவஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பின்வாங்கி தேவனை விட்டு தூரமாக போய் விலகி விழுந்து விடுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கற்பனைகள் இதுதான் என்று போதிக்கப்படுகிற மனித கற்பனைக்கு என்ன செய்யக்கூடாது? அந்த கற்பனைக்கு என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது. அப்போ பாருங்க,
நம்ம வந்து மனித கற்பனையை தேவ கற்பனை நினச்சி பயந்து விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, தேவனை விட்டு விலகி பின்வாங்கி போகிற இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். சமீபிக்க பண்ணுகிறேன். அது தூரமாய் இருப்பதில்லை. அடுத்தால ஆண்டவர் விட்டு தூரமா போகக்கூடிய ஆட்கள் யாராம் சொல்லுங்க பார்க்கலாம். முரட்டு இருதயம் உள்ளவர். சத்தமா சொல்லுங்க. முரட்டு இருதயம் உள்ளவர். முரட்டு இருதயம். அல்லேலூயா. இருதயம் உள்ள சதையா தான் இருக்கு, அங்க கல்லெல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஆனா சதையான இருதயம் எப்படி இருக்கு? கல்லு மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. முரட்டுத்தனமா இருக்கு. என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாத முரட்டு இருதயம். அல்லேலூயா. திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியமே அதுதான். அதான் போன வாரம் சொன்னேன். கர்வம் பிடித்த ஒரு இருதயம், இருமாப்பு பிடித்த இருதயம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? சத்தமாக சொல்லுங்க. இப்போ மறுபடியும் கேட்பேன், கரெக்டாக சொல்லணும். என்ன? கர்வம் பிடித்த இருதயம், இருமாப்பு பிடித்த இருதயம், செருக்குள்ள இருதயம், தற்புகழ்ச்சியை விரும்புகிற இருதயம், தற்பெருமையை விரும்புகிற இருதயம். இந்த இருதயத்துக்கு இன்னொரு பேர் என்னது? முரட்டு இருதயம். அல்லேலூயா. இந்த முரட்டு இருதயம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ இந்த முரட்டு இருதயம் என்ன செய்யுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? முரட்டு இருதயம் உள்ளவங்க எங்க இருப்பாங்க? நீதியை விட தூரமா இருப்பார்கள். அப்ப அவங்ககிட்ட என்ன இருக்கும்? அநீதி தான் இருக்கும். அல்லேலூயா. முரட்டு இருதயம் உள்ளவன்ட்ட என்ன இருக்கும்? அநீதி தான் இருக்கும். அப்படின்னா நீதியை குறித்து எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் நீதிக்குள்ள நினைச்ச மாட்டான், வரவே மாட்டான். நீதியான போதனைகளை கேட்கவும் மாட்டான், செவி கொடுக்கவும் மாட்டான், கீழ்ப்படியவும் மாட்டான். முரட மாதிரி அப்படியே பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை மாதிரி இருப்பான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருப்பான்? பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை மாதிரி இருப்பான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு விளங்கும்படி சொன்னால், ரோட்டில் போகும்போது எருமை மாடு கிடக்கும் பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் எருமை மாட்டு மேலே மழை பெஞ்சுன்னா எருமை மாடு என்ன செய்யாது? அசையாது, தெரியாது, ஓனரே இருக்காது. அல்லேலூயா. அப்படி உணர்வு கிட்டவங்க போல தேவஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாதுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். நல்ல மாட்டுக்கு ஒரே சூடு தான். அல்லேலூயா. ஆலயத்திற்கு ஒழுங்கா வருவோன்னு சொல்லிட்டு ஆலயத்திற்கு ஒழுங்கா வராமல் இருக்கவங்க எப்படிப்பட்ட இருதயம் உடையவங்க? முரட்டு இருதயம் உடையவங்க. நீங்கள் பின்னாலே உட்காராதீங்க, முன்னால் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமேன்னு சொல்லிக்கிட்டு பின்னாலே போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க எப்படிப்பட்ட இருதயம் உடையவங்க? சொல்லுங்கங்க. முரட்டு இருதயம் உடையவங்க. அல்லேலூயா. யோசிங்க, சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய நீதிக்கு நெருங்கி வரணுமா? தூரமாக போகக்கூடாது. தேவனிடத்தில் நெருங்கி வரணும். தேவனோடு நம்முடைய உறவுகளை பலப்படுத்தணும். நம்ம தூரமாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தேவனை விட்டு தூரமாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம தேவனை விட்டு விலகி போயிருக்கிறோம், பின்வாங்கி போயிருக்கிறோம், தேவனை விட்டு விழுந்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருமே என்ன செய்யணும்? நீதிக்கு அருகில் வரணும். அல்லேலூயா. அருகினிலே என்ன செய்யணும்? வரணும். ஆண்டவர் பக்கத்தில் வரணுங்க, தூரமாகவே நிற்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் தூரமாக நின்றுட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நிற்கிங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா? ஃபேமிலி நல்ல அப்படி ஐக்கியமாக இருக்கும். மத்தியானம் நல்ல கோழிக்கறி, மட்டனு, பாயசம் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துடும். புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதோ ஒரு தகராறு வந்துடும். அல்லேலூயா. ஒன்றா இருந்தவங்க ஒரு அரை மணி நேரத்தில் எப்படி ஆயிடுவாங்க? தனித்தனியாக இருப்பாங்க. அவங்க ஏத்தால வந்தாங்கன்னா இவங்க இந்த சைடு போவாங்க, இவங்க இந்த சைடு வந்தால் இவங்க இந்த சைடு போவாங்க. அவங்க இப்படி பார்த்தா இவங்க மூஞ்சியை திருப்பிக்கிடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் முதல்ல ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க, இப்போ எப்படி போயிட்டீங்க? தூரமாக விலகி இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா.
இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும். அல்லேலூயா. இல்லாட்டி அடுத்த வேளை சாப்பாடுக்கே ஒன்று கூடிரும். ரைட்டு, சந்தோஷம். ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவனிடத்தில் நெருங்கி நெருங்கி வரணுங்க. அல்லேலூயா. விட்டுறக்கூடாது. அப்படி நெருங்கி வந்தால் உங்கள் இருதயம் தேவனை கனம் பண்ணுகிறதுல உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் இருதயம் தேவனை மகிமைப்படுத்துகிறது உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஆலயத்திற்கு வருகிற அந்த ஆராதனைகளிலே நீங்கள் உண்மையாகவே இருதயபூர்வமாக வருகிறீர்கள் அர்த்தம். ரயில்வே சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. நீதிக்கு விலகி நிற்கிறவன் தேவனை விட்டு விலகி நிற்கிறான், தேவனை விட்டு விழுந்து விட்டான், பின்வாங்கி போய்விட்டான் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவ கற்பனைகளை விட மனிதன் போதிக்கிற கற்பனைகளுக்கு செவி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ அமைத்து கொண்டால் நீ தேவனை விட்டு விலகி விட்டீர்கள், தேவனை விட்டு பின்வாங்கி விட்டீர்கள், தேவனை விட்டு விழுந்து விட்டீர்கள். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை விட்டு பின்வாங்கி விட்டீர்கள், தேவனை விட்டு விலகி விட்டீர்கள், தேவனை விட்டு விழுந்து விட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ அடுத்ததாக பாருங்க, தேவனை விட்டு விலகி பின்வாங்கி விழுந்து போகிற இன்னொரு காரியம் என்னவா? வாசிங்க பார்க்கலாம். வாசிட்டு நம்ம ஜெபிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாக போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிகமான அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்தால தேவனை விட்டு தூரமாய் போவதற்கு ஒரு காரணம் நாம் செய்கிற அருவருப்புகள். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசிங்க. நாம தூரமாக போகலையா? யார் தூரமாக போகிறாராம்? தேவன் நம்ம விட்டு என்ன செய்கிறாராம்? தூரமாய் போகிறார். அல்லேலூயா. தேவனை விட்டு நாம் தூரமாக போனால் கூட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்துடலாம். அல்லேலூயா. தேவனே உன்னை விட்டு தூரமாக போகிறாருன்னா நீ அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியமான ஆளாக இருப்பீங்கன்னு பார்த்துடுங்க. ஒரு அழிச்சுக்கு பார்க்கலாம். வேதம் அப்படி சொல்லுது. ஒருவன் வேதத்திற்கு தூரமாகும் பொழுது தேவனை விட்டு தூரமாய் போகிறான். ஒருவன் தேவனுடைய கற்பனைகளுக்கு பயப்படாமல் மனித கற்பனைகளுக்கு பயப்படும் பொழுது தேவனை விட்டு தூரமாய் போகிறான். அது மாத்திரமல்ல, முதல்ல என்ன சொன்னேன்? முரட்டு இருதயம் உள்ளவர்கள். சத்தமா சொல்லுங்க. முரட்டு இருதயம் உள்ளவர்கள். முரட்டு இருதயம் உள்ளவனாக நம்ம மாறும் பொழுது, நீதியை விட்டு நம்ம தூரமாக போகும் பொழுது தேவனை விட்டு என்ன செய்கிறோம்? தூரமாக போகிறோம். ஆனால் அருவருப்பான அக்கிரமங்களை செய்யும் பொழுது யார் நம்ம விட்டு தூரமாக போகிறாங்களா? தேவன் தூரமாய் போகிறார். அல்லேலூயா. மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பார்க்கலாம். யோசித்து பாருங்க. அருவருப்பான தேவ பிள்ளைகளாக, தேவ மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. அருவருப்புன்னு நிறைய விஷயம் வேதத்தில் இருக்கு. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அல்லேலூயா. அருவருப்பு தேவனுக்கு பிடிக்கவே செய்யாது. அது தேவனை நம்ம விட்டு என்ன செஞ்சிடும்? தூரமாய் கொண்டு போயிடும். இப்படி தூரமாய் போகும் பொழுது நாம் தேவனை விட்டு விலகி விடுகிறோம், தேவனை விட்டு தூரமாய் போகிறோம், தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோம், தேவனை விட்டு விழுந்து போகிறோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இவங்கெல்லாம் எங்கே நிற்கிறாங்க? சறுக்கலான இடத்துல நிற்கிறாங்க. நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க? நீங்கள் சறுக்கலான இடத்துல நிற்கிறவர் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் முரட்டு இருதயம். அல்லேலூயா. அருவருப்பான காரியங்களை செய்வது, தேவ கற்பனைகளை விட மனிதனுடைய கற்பனைகளுக்கு பயப்படுவது, தீமைகள் தொடர்ந்து செய்வது. அல்லேலூயா. யோசிங்க, சிந்திங்க. இவைகள் நம்ம இடத்துல இருக்குமானால் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கேம்மா போயிட்டுருக்கோம்? சறுக்கலான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். விழுந்துடாதீங்க. பின்வாங்கி போய் நாசமடைந்து போகாதீர்கள். வேதனையில் உங்கள் வாழ்க்கையை அனுபவிச்சிடாதீங்க. சமாதானத்துக்குள்ளே அனுமதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எளிமையாக இருப்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து அப்படி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் சர்க்கலான இடத்திற்கு போவதற்கான காரணம் வேதம் சொல்லுகிறது, உம்மை விட்டு விலகி, உம்மை விட்டு பின்வாங்கி, உம்மை விட்டு தூரமாக நாங்கள் வாழ்வதுதான். ஆண்டவரே,
அந்த வாழ்க்கை எங்களை விழச் செய்துவிடும். ஆசீர்வாதங்களை விட்டு விழச் செய்துவிடும். நல்ல சமாதானமான வாழ்க்கை விட்டு விலகச் செய்துவிடும், விழச் செய்துவிடும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாய் திறந்து கேளுங்க. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விண்ணப்பத்தை இன்னைக்கு வைங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் நெருங்குவதற்கு தடையாக இருக்கிற எல்லா வழிகளையும் மாற்றும் ஆண்டவரே. நான் உம்மிடத்தில் கிட்டி சேருவதற்கு, உம் மண்டையிலே நான் நெருங்கி வருவதற்கு, என் குடும்பமாய் நெருங்கி வருவதற்கு தடையாக இருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் என்னை விட்டு விலக்கும். தீமைகளை நீர் விலக்கும் ஆண்டவரே. மனிதனுடைய கற்பனைகள் மூலமாக எனக்கு போதிக்கப்படுகிற கள்ள உபதேசத்தை எனக்கு விலக்கும் ஆண்டவரே. முரட்டு இருதயத்தை என்னை விட்டு விலக்கும் ஆண்டவரே. அருவருப்பாக நடந்து கொள்கிற அந்த செயல்பாடுகளை என்னை விட்டு விலக்கும் ஆண்டவரே. உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? அப்படி கரத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை ஆற்றுகிற தேவன், அரவணைக்கிற தேவன், தேற்றுகிற தேவன். அப்படி கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது எல்லா தடைகளையும் உடைத்து புதிய வழிகளை நமக்கு திறந்து ஜெயம் தருகிற ஒரு தேவன். நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். வேதம் சொல்கிறது, அவர் இருந்தவர், இருக்கிறவர், இருப்பவர். அவர் இருந்தவர், இப்போது இருக்கிறவர், என்றென்றைக்கும் அவர் இருப்பவர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இருக்கிறவர், இருந்தவர், எப்பொழுதும் இருப்பவர். எத்தனை பேர் உணர்கிறோம்? அப்படி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அப்படி அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறா அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி இணைந்து சேர்ந்து கண்களை மூடி அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறா அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் நல்ல நாதனே. யூதா கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்த நாமத்தில். யூதா கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்த நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை துதிக்கிறோம். சத்தமாய் இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருமாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருமாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம். சத்தமாய் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம்.
கத்திரமயப்படுத்துவோம்.